உங்கள் தூக்கத்தின் நடுவில் ஏன் திடீர்னு விழித்துக் கொள்கிறீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நீண்ட களைப்பான நாளுக்கு பிறகு நல்லா கதகதப்பா படுத்து ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள மெதுவா போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு யாரோ உங்களை உலுக்கி எழுப்புன மாதிரி, இல்லைன்னா உயரத்துல இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு உணர்வு வந்து திடுக் அப்படின்ட்டு விழிச்சுப்பீங்க. நெஞ்சு படப்படன்னு அடிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு என்ன ஆச்சுன்னே புரியாது. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்போதாவது நடந்திருக்கா? நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். சிலருக்கு இது அடிக்கடி கூட நடக்கும். இப்படி திடீர்னு தூக்கத்துல இருந்து ஏன் விழிக்கிறோம்? ஏதாச்சும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோயா இருக்குமோ, இல்லை இதய பிரச்சனையோட அறிகுறியா இருக்குமோ அப்படின்னு பலருக்கு ஒரு நிச்சய பயம் மனசுக்குள்ளே இருக்கும். பயப்படாதீங்க. 100ல் 70% பேருக்கு அவங்க எப்போதாவது ஒரு முறையாவது இந்த அனுபவம் நடந்திருக்கு. இதுக்கு மருத்துவ உலகத்துல ஹிப்னிக் ஜெர்க் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? எப்போ இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வீடியோல ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறிவியல் என்ன சொல்லுது? மூளையின் ஒரு சின்ன குழப்பம். நாம தூங்க போகும்போது என்ன நடக்கும்? நம்ம தசைகள் எல்லாம் மெதுவா தளர்வடையும், அதாவது ரிலாக்ஸ் ஆகும். இதய துடிப்பு குறையும், மூச்சு சீராகும். நம்ம உடம்பு ஒரு முழுமையான ஓய்வு நிலைக்கு போகும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம மூளை, தசைகள் இப்படி வேகமா தளர்வடைகிறது, ஐயோ நம்ம ஏதோ உயரத்துல இருந்து கீழே விழுறோம் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு செக்யூரிட்டி மாதிரி நம்ம மூளை எப்பவும் நம்மளை பாதுகாக்க நினைக்குது. கீழே விழுறோம்னு நினைச்ச உடனே நம்மளை காப்பாத்துறதுக்காக உடனே எல்லா தசைகளையும் உஷார்படுத்தி பிடி பிடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அவசர சிக்னலை அனுப்புது. அந்த சிக்னல் தான் ஒரு மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி நம்ம கை கால்களை உதற வச்சு நம்மளை தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுது. இது வெறும் ஒரு சில நொடிகள்ல நடந்து முடிஞ்சிரும். இது ரொம்பவும் இயல்பான ஒரு விஷயம்தான். இந்த தூக்க உதறல் அடிக்கடி வர காரணங்கள் என்ன? இது இயல்பானாலும் சிலருக்கு இது அடிக்கடி நடக்கும். அதுக்கு நம்ம வாழ்க்கை முறை தான் காரணம். மன அழுத்தம் மற்றும் கவலை. நீங்க ரொம்ப மன அழுத்தத்தோட தூங்க போனா உங்க மூளை ஏற்கனவே ஒரு உஷார் நிலையில தான் இருக்கும். ஆனா அந்த சின்ன குழப்பம் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது கேஃபீன் மற்றும் தூண்டிகள். சாயங்காலம் அல்லது இரவு நேரத்துல காஃபி, டீ அல்லது சாக்லேட் அதிகமா சாப்பிட்டா அது உங்க நரம்பு மண்டலத்தை தூண்டி மூளை முழுசா ஓய்வெடுக்க விடாம தடுக்கும். 3வது ஒழுங்கற்ற தூக்க நேரம். தினமும் ஒவ்வொரு நேரத்துல தூங்கி எந்திரிச்சா நம்ம உடம்போட இயற்கையான கடிகாரம், அதாவது பாடி கிளாக் குழம்பிடும். இதனாலேயே இந்த உதறல்கள் அதிகமாகும். 4வது தூங்குவதற்கு முன் தீவிர உடல் பயிற்சி. உடற்பயிற்சி நல்லதுதான், ஆனா தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்யும்போது உங்க தசைகள் மற்றும் மூளை ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனால தூக்கத்துக்குள்ள போற ப்ராசஸ் பாதிக்கப்படலாம். அடுத்தது தூக்கமின்மை. ரொம்ப களைப்பா இருக்கும்போது உடம்பு வேகமா ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போக முயற்சி செய்யும். இந்த வேகமான மாற்றமும் மூளையை குழப்பி இந்த உதறல்களை தூண்டலாம். சரி, இதை தவிர்க்க எளிய வழிகள் என்ன? இதை வராம தடுக்க நாம நம்ம வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை கொண்டு வந்தாலே போதும். அமைதியான இரவு பழக்கம், அதாவது பெட் டைம் ரொட்டீன். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி டிவி, மொபைல் போன் பார்க்கறத நிறுத்திட்டு புத்தகம் படிக்கலாம், இல்லை மெதுவான இசை கேட்கலாம். கேஃபீனை தவிருங்கள். மதியத்திற்கு பிறகு காஃபி, டீ குடிப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ரிலாக்ஸ் பண்ணுங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி உங்க மூச்சை மட்டும் கவனிச்சு பாருங்க. இது உங்க மனசை அமைதிப்படுத்தும். மெக்னீசியம் நிறைந்த உணவுகள். வாழைப்பழம், பாதாம், கீரை வகைகள்ல மெக்னீசியம் சத்து அதிகமா இருக்கு. இது தசைகளையும் நரம்புகளையும் இயற்கையாவே தளர்த்த உதவும். இங்க ஒரு எச்சரிக்கை. பொதுவா இந்த தூக்க உதறல் பாதிப்பில்லாதது தான். ஆனா இது ரொம்ப அடிக்கடி நடந்தாலோ, அல்லது இதனால உங்களுக்கு தூங்கவே பயமா இருந்தாலோ, அல்லது தூக்கத்துல மூச்சு திணறல் மாதிரி உணர்வு இருந்தாலோ நீங்க கண்டிப்பா ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுறது நல்லது. பாத்தீங்களா, நாம ஏதோ பெரிய நோய் அப்படின்னு பயப்படுற விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு எளிமையான ஒரு அறிவியல் காரணம் தான் இருக்கு. இனிமே உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கத்துல உதறல் வந்தா பயப்படாம, ஓ நம்ம மூளை தான் நம்மளை பாதுகாக்க முயற்சிக்க பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தா அதை எப்படி உணர்ந்தீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல எந்த மருத்துவ தலைப்பு பத்தி பேசணும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு புது விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசனை கேட்டுட்டு செய்யுங்க.